அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி தான் நமக்கு வாழ்க்கை இல்லையா? என்ன துயரங்கள் நடந்தாலும், வேதனை நடந்தாலும், நோவு வந்தாலும், நொடி வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்றால், அதை அனுமதித்தவர் அவர்தான் என்றால் ஏற்றுக்கொள்வோமே. அதை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? இல்லையா? உயிர் தந்தவர் அவர் அல்லவா? அவருடைய சுவாசக்காற்று நமக்கு இருக்கிறது அல்லவா? நமக்கு பயம் என்கிறதை எடுத்து வெளியே வீசினால் நிறைவாக வாழ்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 19 21 முடிய. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரியை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. பிரைஸ்தலா. ஏன்னா முன்கூட்டியே ஒவ்வொரு நேரமும் நம்ம சொல்கிறது அதுதான். நாம் பிறருக்கு தானம் கொடுக்குறோமோ இல்லையோ, பிறருக்கு அன்பு செய்கிறோமோ இல்லையோ, நம் அருகில் இருக்கும் நம் சகோதர சகோதரிகள் வீழ்ந்து கிடக்கும்போது அவர்களை கை தூக்கி எழுப்ப வேண்டும். அவர்கள் என்ன குற்றங்கள் செய்யட்டும், குறைகள் செய்யட்டும், ஏனென்றால் நம்மளை இறைவன் நன்றாக வாழ வைத்திருக்கார் என்ற எண்ணத்தோடு அவர்களை தூக்கி விட்டோம் என்றால் இன்னும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாரே இல்லையா? நாம் ஆசீர்வாதத்தில் இருந்து கொண்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இறைவன் என்ன சொல்வார்? நீங்கள் இறைவா இறைவா என்று அவர்களை குறிப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவிசாய்ப்பாரா? நமக்கு நேரம் நல்லாக இருக்கும்போது நன்றாக இருக்கும் எல்லாமே இல்லையா? அவர் நம்மிடம் கணக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இவ்வுலகம் ஒரு வெறுமை. அந்த வெறுமையைத்தானே நாம் நாடி ஓடுகிறோம். எனக்கு 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 இப்படித்தானே ஓடுகிறோம். பிறருக்காக நாம் ஓடுகிறோமா? இல்லை. நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இறைவன் நம் மீது உண்மையாக அன்பு செலுத்துகிறார் என்று நம்மளால் கண்டுகொள்ள முடியும். இறைவன் நம்மிடம் அன்பு செலுத்துகிறார், நாமும் அவரிடம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் நாமும் நம் சகோதர சகோதரிடமும் அருகில் இருப்பவரிடமும் தேவையில் உணர்வோரிடமும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்தளிப்பதில் ஒரு நிறைவு உண்டு. இந்த அன்புதான் நிறைவான அன்பு என்று அவரே கட்டளையாக கொடுக்கிறார். அப்போ இதை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம்? எந்த நிலையில் ஏற்றுக்கொண்டோம்? சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துவோர் நீர். ஆண்டவரே, உங்கள் மகனையே எங்களுக்கு தந்து அதன் மூலமாக எங்கள் பாவத்திலிருந்து எங்களை மீட்டு அன்பு செலுத்துவது என்ன என்பதை எங்களுக்கு விளக்கி கூறி, உங்கள் மகன் எங்கள் மீது அன்பு செலுத்தியது போல் நாங்களும் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று அதை கட்டளையாக தந்தீர் ஆண்டவரே. அந்த கட்டளையை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு சகோதரர் சகோதரியிடம் மட்டுமல்ல பிறரிடமும் நேசமாகவும் அன்பாகவும் இருக்கும்படி நாங்கள் வாழும்படி நீர் அந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும். இந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.